எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சுருக்கமாக அதில் ஒரு பகுதி மட்டும் பார்க்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதபடி பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என்ன பாருங்க, சோதனை பாவம் அல்ல, சோதனையில் சிக்கினால்தான் பாவம். ஆமென், அல்லேலூயா. சோதனை பாவம் அல்ல, சோதனையிலே சிக்கினால்தான் பாவம். வாசனை சொல்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையிலே அவர் சிக்கிக்கொள்ளவில்லை. மார்ட்டின் லூதர் சொல்றார், மார்ட்டின் லூதர் ஜெர்மனியில் பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றார், பறவைகள் தலைமேலே பறப்பதை நாம் தடுக்க முடியாது, ஆனால் பறவைகள் நம் தலைமேலே கூடு கட்டுவதை நாம் தடுக்கலாம். ஆமென், அல்லேலூயா. பறவைகள் தலைமேலே பறப்பதை நாம் தடுக்க முடியும், ஆனால் பறவை நம் தலைமேலே கூடு கட்டுவதை நாம் தவிர்க்கலாம். ஆமென். சோதனை நம் மேலே வருவதை நாம் தடுக்க முடியும், ஆனால் கூட சோதனைக்கு நாம் சிக்குவோமானால் அப்போது பாவத்துக்கு நாம் சிக்கிக் கொள்கிறோம். அல்லேலூயா. அநேக விசுவாசிங்க, அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஏன் அவங்க செய்கிறாங்க, சோதனை சிக்கிறாங்க. அந்த சோதனையில் சிக்கிக்கொள்கிற காரியம் என்ன, இன்னும் அவங்களுக்கு வாழ்க்கையில் உபவாசம் கிடையாது, இன்னும் வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது, இன்னும் பரிசுத்தாவினால் அவர்கள் நடத்தப்படுவது கிடையாது. பரிசுத்தாவினாலே நாம் நடத்தப்படுவோமானால் அப்போது சோதனை வந்தால் கூட அந்த சோதனை நாம் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. உபவாசம் எடுப்போமானால் அப்போது சோதனை வந்தால் கூட அந்த சோதனை நாம் ஜெயிக்கலாம். இந்த சோதனை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இருக்குமானால் அப்போது சோதனைகள் ஜெயிக்கலாம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா, ஆமென்.